பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது வாகனம் மோதி 2 பெண்கள் பலியாகி இருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சோனை முத்தன் வழங்க கேட்கலாம். சோனை முத்தன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்திலிருந்து திருவெற்றியூரில் உள்ள பாதம்பரியால் ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் இருவர் மீது வாகனம் தெரியாத, அதாவது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 2 பெண் பக்தர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இது சிவகங்கை மாவட்டம் திருவெற்றியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பாதம்பரியால் ஆலயம் அங்கு அமைந்திருக்கிறது. இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் MSK நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள், அதாவது சாந்தி உள்ளிட்ட அந்த சாந்தி தலைமையில ஒரு 18 பேர் பாத யாத்திரையாக நேற்று நள்ளிரவு கிளம்பியிருக்காங்க. இந்த நிலையில இந்த அதிகாலை பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கும் பொழுதே உப்பூர் அருகே இருக்கக்கூடிய அந்த நாகநந்தல் பகுதியில சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று சராமரியாக அவர்கள் மீது ஏற்றிவிட்டு சென்றுள்ளது. இதுல சாந்தி மற்றும் புவனேஸ்வரி ஆகிய இருவர் சம்பவ இடத்திலே உடல் நசுக்கி பலியாயிருக்காங்க. மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் கிடந்திருக்காரு. இதனை அறிந்த திருப்பாலக்குடி போலீசார் அவர்களை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அந்த அடையாளம் தெரியாத வாகனத்தை தேடி வருகின்றனர். அதாவது பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது வாகனம் மோதியதில் 2 பெண்கள் பலியான சம்பவம் பரபரப்பையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.